நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் வந்திருக்கேன். எதற்காக வந்திருக்கேன்னா, கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று ஈவினிங் நடந்தது. நீங்கள் எல்லாரும் அங்கே இருந்தீங்க. அதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இப்போது உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்குறீங்க 2026 தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அப்பொழுது உறுதியாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைத்திருக்கிறது, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி 234 தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை அடுத்த வாரத்தில் தொடங்க இருக்கிறோம். அதற்கப்புறம் சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாடு முழுக்க விஜய பிரபாகர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் நேரடியாக எங்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதற்கு பிறகு தாங்க அந்த கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லணும். ஆமாம், பார்த்தங்க. பாலியல் வன்கொடுமை மிக மோசமாக போயிட்டுருக்குங்க. இப்போ தான் பொள்ளாச்சி வழக்கில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை நமது நீதி அரசர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தலை வணங்குறேன். பெண்களை இன்றைக்கி தவறாக பயன்படுத்துகிற நிலை நிச்சயம் மாறணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் மது, கஞ்சா. இதுதான், வேலை இல்லை. ஸோ வெட்டியாக டைம் பாஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் இந்த மாதிரி போய் தவறான பாதையில் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க. அதனால் இன்றைக்கி திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இது மட்டும் பத்தாதுங்க. கடுமையான தண்டனை வழங்கும் போது தான், எப்படி இப்போ பொள்ளாச்சி வழக்கில் ஆயுள் தண்டனை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபோல் இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போது தான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக இது போன்ற செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, காவல்துறை கைது பண்ண. ஏன்னா இது பாலியல் வழக்கு, ஒரு தொடர்பு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அரசாங்கம் ஒரு கைது பண்ணியிருந்தா அவருக்கு பெயில் கிடைச்சிருக்காரு, பெயில் எடுத்துட்டாரு. இது மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கோ இல்லை சாட்சிகள் அளிக்கிறதுக்கோ வழி இருக்கு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ வேணால் பெயில் வாங்கி வெளியே போகலாங்க. ரொம்ப நாள் திருட வெளியே வாழ முடியாது. கேப்டன் எப்பயும் சொல்கிற மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அந்த தண்டனையை கட்டாயம், இப்போ இல்லைனாலும் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே கட்டாயம் கிடைக்குங்கள். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஜாமீன் வாங்கலாம். ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்றே நான் அதை பற்றி பேசினேன். கடந்த 5 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. முதல் முறை அவங்க மினிஸ்டர் அனுப்புனாங்க. செகண்ட் டைம் அவங்களுக்கு அனுப்புனாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்கல. கடந்த முறை அவர் ஒரு வாட்டி ஃபாரின் போயிட்டாருன்னு விளக்கம் சொல்கிறாங்க திமுகவில். பட் இந்த முறை அவரே நேரடியாக செல்ல இருக்கிறார். அதுக்கு கேட்டால் 2261 கோடி கல்வி நிதி கவர்மெண்ட்லேருந்து வரணும், மத்திய அரசுலேருந்து. அதை பெறுவதற்கு போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி மத்திய அரசிடம் கேட்டு பெற்று தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை பெற்று வருகிறாரா, இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய கட்சியின் லாபத்துக்காக செல்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாங்க. இல்லை, அதனால தான் ரெய்டு போயிட்டுருக்குங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி எவ்வளோ பேர் வீட்டில் ரெய்டு. எல்லாருமே சென்னையில் வெளியூர்களுக்கு சென்று விட்டார்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகாஷ் அப்படிங்கிறவருக்கு. அவர் தான் 3-4 படம் எடுக்கிறதா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் ஹீரோஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தாரோ அவங்களையும் இன்றைக்கி விசாரிக்கிற ஒரு நிலைமை இடி ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, மக்கள் பணத்தை ஊழல் செய்து அதன் மூலம் யாரும் இங்கே தப்பிச்சிட முடியாதுங்க. அதனால் நிச்சயமாக தவறு செய்பவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக நிச்சயம் வருவார்கள் என்பதில் மாற்று கருத்தில். அது யாராக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்து தான் தீரணும்.